ஆட்டோக்காரங்களே பைக் டாக்ஸி புக் பண்ணி நேர்ல வர வச்சு பைக் டாக்ஸி ஓட்டிட்டு வந்தவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறாங்கன்னு சமீபத்துல செய்தி பார்த்தேங்க. எக்ஸாக்டா இதே மாதிரி ஒரு பிரச்சனை மதுரையில என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. அதாவது அவர் என்னோட ஃப்ரெண்டு தான், வேலை இல்லாதனால மதுரையில அப்பப்போ ரேபிடோ ஓட்டிட்டு இருந்தாரு. அப்படியே ஒரு நாள் நைட்டு மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கும்போது சில பேர் அவரை வழிமறிச்சு விசாரிச்சிருக்காங்க. அவரும் எதுவுமே தெரியாம நான் இந்த மாதிரி ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது அவருக்கே தெரியாம அவரையும் அவரோட வண்டியும் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்தவங்க அதை மதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃப்ரெண்டை நேர்ல கூப்பிட்டுருக்காங்க. நேர்ல போன போது இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க, ரேபிடோ ஓட்டுறது சட்டப்படி குற்றம், நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லி அவரோட வண்டியை வாங்கி வச்சு அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து அனுப்புனது யாருன்னா அவங்க வந்து டாக்ஸி டிரைவர்ஸ். அதை யாருன்னே சொல்லாம அவங்க வீடியோ எடுத்து திட்டத்தனமா வீடியோ எடுத்து அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அதை ஒரு கேஸா கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. வேற வழி இல்லாம கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஃபைன் கட்டி வண்டியை வாங்கிட்டு வந்தாரு. அதை வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியாம வீடியோ எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. இப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களே ரேபிடோ புக் பண்ற மாதிரி புக் பண்ணி அவங்க நேர்ல வர வச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நியூஸை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்ச ரேபிடோ ஓட்டக்கூடிய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ரேபிடோ வந்து லீகலா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேபிடோங்கிறது தடை செய்யப்படவும் இல்லை, அதே சமயம் லீகலாகவும் இல்லை. தடை செய்யப்படலைன்னா ஏன் ஃபைன் போடுறாங்க அப்படின்னு கேட்டா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு ஓன்போர்டு வண்டி, அதாவது ஒயிட் கலர் நம்பர் பிளேட் இருக்க வண்டியை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. கமர்ஷியலுக்கு எப்பவுமே வந்து எல்லோ கலர் நம்பர் பிளேட் கொண்ட வண்டிகளை தான் யூஸ் பண்ணணும். அதனாலதான் இப்போ பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களோட சொந்த வெஹிக்கிள் தான் அதுல ஓட்டுறாங்க. அது எல்லாமே வந்து ஒயிட் போர்டு நம்பர் பிளேட் கொண்ட வண்டி. அதனாலதான் இங்க வந்து ஃபைன் போடுறாங்க, போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. இப்போ ரேபிடோ தரப்புலையுமே வந்து சில குறைகள் இருக்கதாங்க செய்யுது. ரேபிடோல வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நான் ரைடு எடுத்து ஓட்டுறேன், போற வழியில எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என் வண்டிக்கு நான் ஏற்கனவே இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலுமே ரேபிடோவை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதுனால ஒரு ஒயிட் போர்டு வண்டியில கமர்ஷியல் பர்பஸை யூஸ் பண்றேன்னு என்னோட இன்சூரன்ஸும் அங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில ரேபிடோ வந்து இன்னும் லீகல் ஆகல. இதனால வந்து போலீஸும் அப்பப்போ வந்து வண்டியை வந்து பிடிச்சுக்கிறாங்க. அப்படி போலீஸ் பிடிச்சுக்கிட்டாலும் ரேபிடோ வந்து அதுக்கு ரெக்கவர் பண்றதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல ரேபிடோங்கிறது ரைடு எடுத்துக்கணும், வண்டி உங்களோடது, நீங்க தான் முழுக்க முழுக்க பொறுப்பு, அதுக்கான கமிஷனை மட்டும் நான் எடுத்துட்டு உங்களுக்கான ஷேர் அமௌண்ட்டை கொடுத்துடுவேன், நீங்க தான் உங்களோட சேஃப்டிக்கும் பொறுப்பு, உங்களுடைய வண்டிக்கும் பொறுப்பு அப்படின்னு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்காகவே 2019 இந்த ரேபிடோ ஆப்பை வந்து பைக் டாக்ஸியை வந்து மொத்தமாவே பேன் பண்ணணும்னு ஒரு கேஸ் வருது சென்னை ஹைகோர்ட்ல. இதை விசாரிச்ச ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி பார்த்தோம்னா ஒரு ஒயிட் போர்டு வண்டியை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதனால இதை பேன் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. அதுக்கப்புறமா ரேபிடோ தரப்புல இருந்து மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்ல வந்து அப்பீல் பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேபிடோனால நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுறாங்க, மக்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா இந்த ரேபிடோ வந்து லீகல் ஆக்கியிருக்காங்க. இதுக்குன்னே சில சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ரேபிடோவுக்கு சில வழிமுறைகளை கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வாங்க அப்படின்னு அப்பீல் பண்றாங்க. அதை விசாரிச்ச நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு இந்த ரேபிடோ விஷயத்துல நீங்களும் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க. தொடர்ந்து அவங்க ஏற்கனவே விதிச்ச தடைக்கும் ஸ்டேவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 2023 தமிழ்நாடு அரசு இந்த வழக்குல ரேபிடோவை பேன் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்றாங்க. இப்போ வரைக்குமே இந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கு. இதுல எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் எட்டப்படல. இதுக்கிடையில மகாராஷ்டிரா, டெல்லி மாதிரியான சில மாநிலங்கள்ல ரேபிடோவை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில 2 விதமான கண்டிஷன் இருக்கு. ராஜஸ்தான்ல இதை லீகல் ஆக்கியிருக்காங்க, மகாராஷ்டிராலையும் டெல்லியிலையும் இதை பேன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இது பேன் செய்யப்படவும் இல்லை, அதே சமயம் லீகலாகவும் இல்லை. இப்போ ஆட்டோக்காரங்களுக்கு ஏன் ரேபிடோ மேல இவ்வளவு கோவம்னா, ரேபிடோ வந்து மக்கள் வந்து அதிகமா ரேபிடோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. காரணம் வந்து ரேட் கொஞ்சம் கன்வென்ட்டா இருக்கு, நம்ம புக் பண்ண இடத்துக்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதால மக்கள் அதிகமா அதை யூஸ் பண்றாங்க. இதனாலேயே ஆட்டோக்காரங்களுக்கு ரேபிடோ மேல ஒரு கோபம் வருது. குறிப்பா ரேபிடோ ஓட்டக்கூடிய பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய அவங்க மேல ரொம்பவே தீரா கோபத்துல இருக்காங்க போல. எந்த அளவுக்குன்னா அவங்களே பைக் டாக்ஸியை புக் பண்ணி பசங்களை நேர்ல வர வச்சு மிரட்டுறதும், போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதும், இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க. இந்த இடத்துல ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணாக்களும் நண்பர்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி இது தப்பு தான். ஏன்னா வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல வந்து ஒயிட் போர்டு வண்டியை கமர்ஷியலா இப்படி யூஸ் பண்றது சட்டப்படி தப்பு தான். இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது போலீஸ்காரங்களும் ஆர்டிஓவும் தான். ஆட்டோக்காரங்க என்ன பண்றாங்கன்னா பைக் டாக்ஸியை புக் பண்ண மாதிரி புக் பண்ணி வர வச்சு அவங்கள சுத்தி 10 பேர் நின்று மிரட்டுறது, வண்டி சாவி எடுக்கிறது,
அதுக்கப்புறம் வந்து எல்லை மீறி சில இடங்களை கை வச்சதா கூட சொல்றாங்க. இதெல்லாமே வந்து சட்டப்படி தப்பு தான். ஏன்னா அது சட்டப்படி தப்புனா இதுவும் சட்டப்படி தப்பு தான். நமக்கு அவங்கள வழிமறிக்கிறதுக்கோ, அவங்க வண்டி சாவி எடுக்கிறதுக்கோ, அவங்களை மிரட்டுறதுக்கோ எந்தவித உரிமையும் கிடையாது. இதை சட்டப்படி தான் நம்ம அணுகணும். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான முடிவு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதி காத்துதான் ஆகணும். இந்த இடத்துல யார் சரி தப்புன்னுலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆட்டோக்காரங்களுக்கும் நிறைய செலவுகள் இருக்கு. ஒரு ஆட்டோவை மெயின்டைன் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களும் அவ்வளோ பணக்காரங்க கிடையாது. வேலை இல்லாத இளைஞர்கள் தான் நிறைய பேர் ஓட்டுறாங்க. நான் போய் கார்பெட்ல நல்ல சம்பளத்தை வாங்குறேன்னா நான் எதுக்கு பைக் டாக்ஸி வந்து ஓட்ட போறேன், எனக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்குது அப்படின்னு தான் ஓட்டுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு குரூப்பா ஒரு 4-5 பேர் சேர்ந்து போறேன்னா பைக் டாக்ஸில புக் பண்ண போறது இல்லை, ஆட்டோவோ தான் புக் பண்ணுவோம். இப்போ நான் ஒருத்தனை ஒரு இடத்துக்கு போறேன்னா ஆட்டோவில் போனால் 200 செலவாகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பைக் டாக்ஸியில் ஒரு 50 ரூபா கொடுத்து போகலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ சிங்கிளாக போகும்போது பைக் டாக்ஸி, குரூப்பாக போனால் ஆட்டோ, இப்படி தான் பப்ளிக்குமே டிசைட் பண்ணுவாங்க. இதை ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஃபைனலாக இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, இதில் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த ரேபிடோ வர்சஸ் ஆட்டோங்கிற கிளாஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்று இதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணணும், இல்லை இதை லீகல் ஆக்கணும். ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தா இது தமிழ்நாடு முழுக்க அப்ளை ஆகும். ரேபிடோங்கிறது இந்தியா ஃபுல்லாமே இருக்கு, நாங்க இதுக்கு சட்டம் கொண்டு வரோம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சுது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ரேபிடோ பிரச்சனை இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இதுல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. அரசாங்கம் இதுக்குன்னு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வரைக்கும், இல்ல இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் ஆட்டோ வர்சஸ் ரேபிடோ அப்படிங்கிற கிளாஸ் நடந்துட்டே தான் இருக்கும். இதுல உண்மையா பாதிக்கப்பட போறது யாருன்னா ரேபிடோ ஓட்டக்கூடிய இளைஞர்கள் தான். ஒரு பக்கம் ரேபிடோ கம்பெனி வந்து அவங்களுக்கு சரியான ப்ரொவிஷன்ஸை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்டோக்காரங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல இப்படி ஒரு சட்டம் இருக்குன்றது ரேபிடோ ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கு தெரியாது. மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட். 10,000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் ரேபிடோவே ஓட்டுறோம். யாரும் வந்து நிறைய சம்பளம் வரும்போது ரேபிடோ போய் ஓட்ட போறது இல்லை. நான் வாங்குற சம்பளம் பத்தல, அல்லது எனக்கு வேலை இல்லை, அதனால ஏதோ ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் ரேபிடோ போய் ஓட்டுறேன். பைக் ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல அரசாங்கம் இதுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு சொல்யூஷனா இருக்கும். இந்த விவகாரத்துல அரசாங்கம் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. ஒன்னு அரசாங்கம் இதை கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடலாமா, இல்ல அரசாங்கம் இதுக்குன்னு தனி சட்டம் கொண்டு வந்து இதை லீகல் ஆக்கலாமா, என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.